மிஸ்டர் உதயநிதி, உங்க பேச்செல்லாம் வர வர ரொம்ப மட்டமா இருக்கு. திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன முதல்ல நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ப்ரொட்டஸ்ட்னு சொல்லி போனீங்க. அங்க என்ன பேசி வச்சிருக்கீங்க? போராட்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? போராட்டத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுதான் போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போன வாட்டி அப்படிதான் நீட் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ஜனநாயகனை உள்ள வச்சு எதேதோ பேசிட்டு இருந்தீங்க சம்பந்தமே இல்லாம. இப்போ காவேரிக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதை பேசி வச்சிருக்கீங்க. எங்க தண்ணி வரணும் மிஸ்டர் உதய்? உங்க வீட்டு பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். இத அடுத்த வீட்டு பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருச்சா? நீங்க கெட்ட கேட்டுக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர் வேற. தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே அப்படின்னு சொல்லி உங்க தொண்டர்களும் இதே மாதிரி பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துக்கே பெண்களை இழிவா பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஹாபியா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு பொண்ணை டேக் பண்ணி நீ எதுக்கு என் பேண்ட்டுக்குள்ள பாக்குற அப்படின்னு கேட்டு வச்சிருக்கீங்க. என்ன பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா? இந்த லட்சணத்துல நீங்க வந்து இளம் பெரியார் வேற இல்லையா? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க உங்க ஊபிஸ் எல்லாம். திமுகவின் நீதி தேவதைகள் இதை எப்படியெல்லாம் முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன்.